வாட்ஸ்அப்ல நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய உங்களோட இமெயில் அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல த்ரீ லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடி இங்கே இருக்கும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் இப்போ ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் கோட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஆப்பில் அந்த மெயிலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு கோடு வந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே வெரிஃபை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். அந்த ஓல்டு ரிமூவ் ஆகிட்டு இப்போ நியூ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வாட்ஸ்அப்பில் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.